ஸோ இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் நடந்து தான் இருக்கு, எலிவேஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. ஒரு விண்டோஸ் வென்டிலேஷன் இருக்கிறதுக்காக. ஸோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரூம் ஒன்று கொடுக்குறோம் வித் அன் அட்டாச் பாத்ரூம். ஸோ இந்த 2 பாத்ரூம் ஏன் வச்சிருக்க அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா ஒன்னு இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும், ஒன்னு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கும். ஸோ இதுல கூட நீங்க சீலிங் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 11 feet நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஏர் கன்சம்ஷன் வந்து ஸ்டக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீலிங் ஹைட் வந்து 11 தான் வச்சிருக்கோம், ஷார்ட் சீலிங் கிடையாது. அது இல்லாம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், கீழே ஒரு பாயிண்ட், பின்னாடி ஒரு பாயிண்ட், இத்தனை பாயிண்ட்ஸ் வந்து ப்ரிவிலேஜ் வந்து கஸ்டமருக்கு நாங்க கொடுக்குறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் காஸ்டா வராது. ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நாங்க கஸ்டமருக்கு தான் தரோம். உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டர். ஏன்னா லேடிஸ் வந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் நாங்க கிச்சன் வந்து ரொம்ப காம்பாக்டா ஒரு கன்ஜஸ்டடான கிச்சன் இல்லாம நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கிச்சனா கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு வென்டிலேஷன் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எவ்ரி கிச்சன் ஆஃப் அவர் ப்ராஜெக்ட் வில் ஹேவ் அ விண்டோ. உங்களுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் கூட ஒன்று கொடுக்குறோம் தனியா. அது இல்லாம உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மிக்சி கிரைண்டர் எதனா ஒன்று யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட், நீங்க மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் வைக்கிறதுக்கு கூட ஒரு பாயிண்ட். அந்த மீன் டைம் இந்த பாயிண்ட் எதுக்குன்னா அடிஷனலா நீங்க ஃப்ரிட்ஜ் வேற எதனா ஒரு விஷயம் யூஸ் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு மேல லைட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் அடிஷனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்வா கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இந்த பாயிண்ட் தனியா கொடுத்துருக்கோம்.